நீங்க ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்திருப்பீங்க? 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், கிட்டத்தட்ட ஒன் பீஸ் ஃபேன்ஸ் 25 வருஷமா காத்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் எல்பாஃப். இட் வாஸ் இயர் 1999. லூஃபி டோரியை பார்த்து நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நாங்க எல்பாஃப்ல இருந்து வரும், கிராண்ட் லைன்ல அது ஒரு பெரிய இடம் அப்படின்னு சொன்னதுல இருந்து நம்ம இந்த விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 25 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஓடா ஓடா சின்ன வயசுல வைக்கிங் ஸ்டோரிஸை படிச்சுதான் ஒன் பீஸே எழுத இன்ஸ்பயர் ஆனாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மனுஷன் இந்த விஷயத்தை எழுதுறதுக்காக எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்திருப்பாரு. ஓடா இந்த ஆர்க்கை எப்படி வரைய போறாருன்றதுல நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்ஹேட்ஸ் மற்ற ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதா வரையணும். அவங்கள தவிர மற்ற எல்லாத்தையுமே, மீனிங் எவ்ரி திங், அவர் பெருசு பெருசா வரையணும். சின்ன புழு பூச்சி கூட அவர் பெருசு பெருசா தான் வரையணும். ஸோ அவர் எப்படி அதை காட்ட போறாருன்றதையும் நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். இது நார்ஸ் மித்தாலஜியை பேஸ் பண்ணது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மித்தாலஜி. லோக்கி, தோர்லாம் வருவாங்க. அண்ட் 9 ரெலம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரெலம்க்கும் ஒவ்வொரு ஸ்டார்ஹேட்ஸ் போவாங்களாம். அங்கே டிஃப்ரெண்ட் டைப்பான ஜெயின்ஸை மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டை கண்டெயின் பண்ண முடியாம கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்பாஃபுக்கு தான் போகணும்னு நினைச்சு 2 தியரி வீடியோஸ் மேக் பண்ணேன். நான் என்னோட சேனல்ல மேக் பண்ணதுலேயே ரொம்ப பயங்கரமான ஹை எஃபர்ட் வீடியோஸ் அதுதான். அந்த 2 வீடியோக்கு நான் எஃபர்ட் போட்ட அளவுக்கு வேற எந்த வீடியோஸ்க்கு நான் போட்டது கிடையாது. ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்ல சொல்ற ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா எல்பாஃப்ல நடக்கும். பட் இந்த வீடியோல சொல்ல போற எல்லாமே எல்பாஃப்ல நடக்கும். தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதங்களும் அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். திஸ் இஸ் எவ்ரி திங் தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் எல்பாஃப். ஓல்கேக் ஐலாண்ட் எப்படி சாஞ்சியோட ஆர்க்கா இருந்ததோ அதே மாதிரி எல்பாஃப் ஊசாப்போட ஆர்க்கா இருக்கும். ஊசாப் தான் இந்த ஆர்க்ல மெயின் ஃபோக்கஸ்டா இருப்பாரு. இந்த ஆர்க்ல அவர் பயங்கரமா ஷைன் ஆவார். பயங்கரமான கேரக்டர் மூமெண்ட்ஸ்லாம் ஊசாப்புக்கு இந்த ஆர்க்ல கிடைக்கும். ஊசாப்புக்கு இந்த ஆர்க்ல நிறைய பவர் அப்ஸ் கிடைக்கலாம். இதை நான் எப்படி சொல்றேன்னா, அவர் சொல்ற ஒவ்வொரு பொய்களும் கண்டிப்பா உண்மையா ஆகுது. ஸோ அந்த பேட்டர்ன்ல அவர் சொன்ன 3 பொய்களை வச்சுதான் அவருக்கு இந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்றேன். அவர் சொன்ன ஒரு பொய், 8000 மென்னை நான் லீட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஆர்க்ல 8000 சாதா மென் இல்லைங்க, ஜெயன்ஸை லீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் எப்பவுமே 2 வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவார். ஒன்று வந்து ஸ்லிங் ஷாட், இன்னொன்று வந்து ஹேமர். அந்த ஹேமர் வச்சு அவர் என்ன போய் சொல்லுவார்னா, நான் 10,010 ஹேமரை வந்துட்டு தூக்குறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஆர்க்ல தோரோட வெப்பனால மியோல்னியரை தூக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேனோல பிக்மாமோட கான்குவஸ் சாக்கியால எல்லாரும் மயங்கி விழ இவங்க எல்லாருமே என்னோட கான்குவஸ் சாக்கியால தான் மயங்கி வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஊசாப்க்கு இந்த ஆர்க்ல கான்குவஸ் சாக்கியுமே கிடைக்கும். இந்த ஆர்க்ல பயங்கரமான ரீயூனியன் நடக்கும். ராபின் அண்ட் சால் மீட் பண்ற அந்த ரீயூனியன் மென்கள் கண்ணீர் வடிக்கும் தருணம்னு நினைக்கிறேன். ஒரு மீம் இருக்கும், கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு அழறாங்க, பாய்ஸ் ஒரு விஷயத்துக்கு அழறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீம் இருக்கும். சாலும் ராபினும் மீட் பண்ற அந்த பிக்சரை போட்டு பாய்ஸ் இந்த இடத்துல அழுதாங்கன்னு சொல்லி மீம்ஸ்லாம் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் நம்ம மேஜா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரீயூனியன், லூஃபி அண்ட் ஷாங்க்ஸ் ரீயூனியன், அது நடக்குமான்றது எனக்கு ஷுவர் ஷார்ட்டா தெரியலங்க. பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதான் ரெட் ஹேட் பைரட்ஸ் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம அங்கே மீட் பண்ணுவோன்றது எனக்கு ஷுவர் ஷார்ட்டா தெரியல. ஒருவேளை நம்ம ரெட் ஹேட் பைரட்ஸை எல்பாஃப்ல மீட் பண்றோம் அப்படின்னா லூஃபி அண்ட் ஷாங்க்ஸ் ரீயூனியன் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அது நடக்கலாம். அதே மாதிரி ஊசாப் அண்ட் யாசாப் ரீயூனியனுமே அந்த ஆர்க்ல நடக்கலாம். யூஸ்டஸ் கேப்டன் கிட்ட எல்பாஃப்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ப்ரோ அவர் செத்துட்டாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் உயிரோட தான் இருக்காரு. எல்பாஃபோட ஷோஸை தான் ஷாங்க்ஸ் அவர் டிஃபீட் பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா அவர் எல்பாஃப்ல இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா, கிட் பைரட்ஸோட ஷிப் விக்டோரியா பங்க் முற்றிலுமா அழிக்கப்பட்டுருச்சு. பட் எல்பாஃப்ல தான் ட்ரெஷர் ட்ரீ ஆடம் இருக்கு. ஸோ கிட் பைரட்ஸுக்கு இங்க ஒரு ஷிப் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இது எனக்கு ஷுவரா தெரியல, லாவுமே இந்த இடத்துக்கு வந்தா அவருக்குமே ஒரு ஷிப் இங்க ரெடி பண்ணி கொடுக்கப்படும். இந்த ஒரு விஷயம் ஷுவர் ஷார்ட்டா நடக்கும் என்னால சொல்ல முடியல. அதுதான் டேவி பேக்ஃபைட். ஒன் பீஸ் கதை கூட கொஞ்சம் கூட சம்மந்தப்படாத இந்த ஒரு விஷயம் லாங் ரிங் லாங் ஐலாண்ட்ல நம்ம பார்த்தோம். எப்பவுமே ஒரு விஷயம் எழுதுறாருன்னா கண்டிப்பா ஒரு ஃபோர் ஷேடோவிங்கோ ஒரு டீப்பர் மீனிங்கோ வச்சுதான் எழுதக்கூடிய இந்த மனுஷன் இப்போ வரையும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மீனிங்கே இல்லாம தான் இருக்கு. ஸோ இந்த டேவி பேக் ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, கண்டிப்பா இந்த டேவி பேக் ஃபைட் பின்னாடி ஒரு பெரிய ஃபைட்டா வரும் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபைட்டு ரெட் ஹேர் பைரட்ஸுக்கும் ஸ்டார் ஹேட் பைரட்ஸுக்கும் எல்பாஃப்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நம்ம ரெட் ஹேட் பைரட்ஸ் அங்க மீட் பண்றோம் அப்படின்னா பிக்மாமையோ பிக்மாம் பைரட்ஸையோ இல்லை அதை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனையோ கண்டிப்பாக எல்பாஃப்ல பார்ப்போம். ஏன்னா பிக்மாம் எல்பாஃப் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்காங்க. பிக்மாம் சின்ன வயசுல ஒன் ஆஃப் த எல்டர் ஜெயன்ஸை கொண்டுடுவாங்க. ஸோ பிக்மாமுக்கும் எல்பாஃபுக்கும் சுத்தமாக வந்துட்டு ஆகாது. ஸோ இதை சுமூகமாக கொண்டு போகிறதுக்காக பிக்மாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் பிளான் பண்ணாங்க.
அவங்களோட பொண்ணு லோலாவை எல்பாஃபோட பிரின்ஸ் லோக்கி, இந்த நார்ஸ் மித்தாலஜியில் வர காட் ஆஃப் மிட்ஷிப் லோக்கி, நார்ஸ் மித்தாலஜி கூட எல்பாஃப் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த பேர். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்க. பட் அந்த மேரேஜுமே நடக்காமல் போயிடுச்சு. ஸோ ஸ்டில் எல்பாஃபுக்கும் பிக் மாமுக்கும் ஆகாது. அந்த ஸ்டோரி லைனுக்கு ஒரு கன்க்ளூஷன் தேவை. அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக எல்பாஃபில் நடக்கும். இந்த எல்பாஃபுக்கும் ஸ்கைப்பியாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஸ்கைப்பியாவுக்கு முதல்ல போயிருக்கும் போது இந்த கேண்டால்ஃப் இருக்கார்ல, கேன்ஃபால் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஸ்கைப்பியாவுக்கு நீங்கள் நாக்கப் ஸ்ட்ரீம் மூலமாக வந்தீங்க, நீங்கள் ஐவெஸ்டோடு எடுத்து வரலையா அப்படி சொல்லி கேட்டிருப்பாரு. அதாவது ஸ்கைப்பியாவுக்கு போகிறதுக்கு வேற ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டு எல்பாஃபில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்பாஃபில் ஸ்கைப்பியாவுக்கு போகிற ரூட் மட்டும் கிடையாது, மற்ற ஸ்கை ஐலாண்ட்ஸுக்கும் போகிறதுக்கான ரூட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி பலூன் டெர்மினல், அதுக்கப்புறம் நாமி ஒரு இடத்துக்கு போனால. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்கை ஐலாண்ட்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு பாத் வந்து எல்பாஃப்லேருந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்பாஃபில் தான் ஆடம் ட்ரீ இல்லைனா இந்த வேர்ல்ட் ட்ரீ எக்ஸிட் இருக்குது. அது டைம் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து நிறைய ரூட்ஸ் பிடிச்சி நிறைய ஸ்கை ஐலாண்ட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நார்ஸ் மித்தாலஜியை சேர்ந்த லோக்கியை கண்டிப்பாக எல்பாஃபில் மீட் பண்ண போகிறோம். அப்போ தோர், லோக்கின்னு இருந்தால் தோருன்னு இருக்கணும்ல. பட் தோரோட பவர்ஸ் இருக்க ஒரு பர்சன் நம்ம ஆல்ரெடி ஒன் பீஸில் மீட் பண்ணியிருப்போமா. இன்ஃபேக்ட் ஒரு அட்டாக் பேர் கூட எல் தோர். அண்ட் அவருமே ஸ்கைப்பியாலேருந்து தான் வந்திருக்காரு. த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு காட் எனல், அவரை கண்டிப்பாக எல்பாஃபில் நம்ம மீட் பண்ணுவோம். ஏன்னா அவர் ஸ்பேஸ் அட்வென்ச்சருக்கு போயிருந்தாரு. அவர் ஸ்டோரியில் எங்கேயுமே கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ அவர் மறுபடியும் வந்து எல்பாஃபில் தோரா கனெக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தோரா எப்பவுமே ஒரு மித்தாலஜி எடுத்து அதை அப்படியே எழுத மாட்டார், அவரோட இமேஜினேஷனை புகுத்தி எழுதுவார். ஸோ இந்த ஒரு சினாரியோட லோக்கி நல்ல பர்சனாகவும் தோர் கெட்ட பர்சனாகவும், அதாவது தோர் எனலா இருக்க பட்சத்தில் கெட்ட பர்சனாகவும் ஓடா காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனல்ன்ற இந்த ஒரு ஸ்கை ஐலாண்டரை பற்றி மட்டும்தான் நம்ம எல்பாஃபில் பார்க்க போகிறோமானா கிடையாது. இன்னொரு ஒரு ஸ்கை ஐலாண்டர் இருக்காரு, அவர் வேர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவர். வேர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவரை நிறைய பேரை வந்து ஓட நம்மளுக்கு காட்டி அவங்க யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. பட் இப்போ வரையும் நம்ம பார்க்காத ஒரு பர்சன் த மேட் மாங்க் உருஜ், த ஃபாலன் மாங்க் பைரட்ஸோட கேப்டன். ஸோ அவருமே ஒரு ஸ்கை ஐலாண்டர் தான். அவர் வந்துட்டு பிர்காலேருந்து வந்திருக்காரு, ஏன்னா அவரோட பர்த் பிளேஸை தான் வந்து அழிச்சிருக்காருன்னு ஒரு தியரிலாம் போயிட்டு. பட் அதில் தியரிஸ் அதை நம்ம ஓரம் வச்சிருவோம். பட் அவரை கண்டிப்பாக நம்ம எல்பாஃபில் பார்ப்போம். இந்த எக்கெட் ஐலண்ட் ஆர்ட்ல ஜெயன்ஸ் வந்து லூஃபியை காப்பாற்றிருப்பாங்க. அப்போ டோரியம் ப்ரோகியோ இந்த கொரசையை பார்த்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸை பார்க்கறதுக்கு எல்பா ஃபாரஸ்ட்ல வர மான்ஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்பாஃப்ல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அங்கே இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு லிட்டில் கார்டன் ஆர்க்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஆர்க்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, டோரியம் ப்ரோகியும் டைனோசர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைனோசர்ஸ்ல எது பெருசுன்னா அந்த டூவலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுற வகையில் நம்ம போயிட்டு அந்த ஐலாண்ட் இறங்கும் போது ஜோரோவும் சாஞ்சியும் ஒரு ஹண்டிங் கான்டெஸ்ட் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹண்டிங் கான்டெஸ்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட்லையுமே நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். லூஃபி சின்ன வயசுல ஷாங்க்ஸ் கிட்ட போயிட்டு உன்னோட குரூ என்னை ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரியான ஒரு பையன் எல்பாஃப்லையுமே இருக்கான். ஸோ லூஃபிக்கும் அந்த பையனுக்கும் நடக்கிற ஷினானிகன்ஸை எல்பாஃப்ல ஓடா காட்டுவாரு நான் ஃபீல் பண்றேன். பை த எண்ட் ஆஃப் த ஆர்க் இந்த பையன் லூஃபி கிட்ட வந்து என்ன உன் குரூல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கும் அது. ஏன்னா லூஃபியோட பொசிஷன் இப்போ ஷாங்க்ஸோட பொசிஷன் மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸ், பழைய ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸ் கிடையாது, த நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸை கண்டிப்பாக எல்பாஃப்ல நம்ம மீட் பண்ணுவோம். இந்த பைரட் க்ரூ வந்துட்டு முதல்ல பக்கியோட க்ரூவில் வந்துட்டு இருந்தாங்க. பட் ட்ரெஸ்ரோஸாக்கு அப்புறமா இவங்க பார்ட் ஆஃப் த கிராண்ட் பீட்டாக வந்துட்டு மாறிட்டாங்க. ஸோ இவங்களோட கேப்டன் ஐரோதின், அவங்களோட க்ரூவில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஐரோதின், ஸ்டான்சன், ரோடு, ஜர்டு, கோல்பர்க். ஸோ இவங்களை எல்லாரையுமே நம்ம எல்பாஃப்ல மீட் பண்ணுவோம். இந்த ஒரு பாயிண்ட்டை அந்த 2 வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, லூஃபி ஒரு ஜெயண்டா மாற முடியும். ஸோ லூஃபி ஜெயண்டா மாதிரி ஜெயன்ஸ் கூட சேர்ந்து யாரு கூடயாச்சும் சண்டை போடுறதோ இல்லைனா வந்து ஜெயன்ஸுக்கு அகேன்ஸ்டாவே சண்டை போடுறதோ இந்த ஆர்க்ல கண்டிப்பாக நடக்கும். எல்பாஃபில் நிறைய லோர் டம்ப் இருக்கும். ஏன்னா இந்த ஆர்க்கே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இட்ஸ் இன்எவிட்டபிள். ஏன்னா ஒஹாரா எரியும் போது அங்கே இருக்க புக்ஸை சேவ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து எல்பாஃப்ல தான் வச்சுருக்காங்க. அந்த புக்ஸை படிக்கிறது மூலமாக நிறைய லோர் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இன்ஃபேக்ட் ஏன்ஷியன் கிங்டமோட நேம் கூட நம்மளுக்கு அதை படிக்கும் போது தெரிய வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜெயன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் வாழறவங்க. இப்போது இந்த டோரியன் பிளாகிக்கே வந்து 150 வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டன் பியர்ட், ஃபால் பியர்டுன்னு சொல்லிட்டு பிக்மாமோட பேக் ஸ்டோரியில் வருவானுங்களா, அவங்களுக்கு வந்து 350 வருஷமாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ
ஸோ அவங்க ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருக்க பீப்புள் வந்துட்டு வாய்ஸ் சென்சுரியிலே வாழ்ந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் சென்சுரி பற்றின சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கலாம். ஸோ அவங்க மூலமாக நம்மளுக்கு அது தெரிய வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், சன் காட் ஈகா இவங்களோட காடா அவர் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா டோரியன் ப்ரோகியுமே லூஃபியை பார்த்ததுக்கு அப்புறமா நீ காட் ஆஃப் எல்பாஃப் மாதிரியே வந்துட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு அந்த காடை மட்டும் மென்ஷன் பண்ணல, லிட்டில் கார்டன்ல வார் காட் அப்படின்ற ஒரு காடுமே மென்ஷன் பண்றாங்க. அது மாதிரி ஒன் பீஸ்ல நிறைய காட்ஸ் இருக்கு. பைபிளை நம்ம பார்த்துருக்கோம், புத்தாவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான காட்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு நிறைய லோ ட்ரம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து தெரிய வரலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபான ஜெயன்ஸ் இருக்காங்க. இந்த பக்கினியர்ஸ், அயன் ஜெயண்ட்டை கூட ஜெயண்டோட ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். இந்த எட்டிகூல் பிரதர்ஸ் வந்து ஜெயன்ஸ் தான். அதே மாதிரி இந்த ஏன்ஷியன் ஜெயன்ஸ், ஓனி ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜெயன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபான ஜெயன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். சொன்னல ஸ்டார்டிங்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெலன்ஸ் வந்து இருக்கு. இந்த எட்டிகூல் பிரதர்ஸ் வந்து நில்ஃபைம்ல இருந்து வந்துருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு கோல்டு பிளேஸ் இல்லையா. அது மட்டும் இல்லை, த வேர்ல்ட் ட்ரீ எக்ட்ரெசில், த ஆடம் ட்ரீ, த சன் ட்ரீ ஈவ், இந்த ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு அதுதான் வெளிச்சத்தை சொல்றாங்க. ஆடம் ட்ரீக்கும் ஈவ் ட்ரீக்கும் என்ன சம்மந்தம்? ஒருவேளை இந்த ஜெயண்ட் ஜாக்ன்றது இந்த இடத்துல தான் வந்து வருதா? ஏன்னா இந்த ஜெயண்ட் ஜாக்ன்ற விஷயம் வந்து ஓடையிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஜாக் அண்ட் த பீன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குங்க. ஸோ அதுல இவங்க வந்து ஜெயண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இதை எடுத்து அவர் வந்து வரைஞ்சிருப்பாரு. ஸோ அப்போ அந்த ஜெயண்ட் ஜாக்குமே எல்பாஃப்ல தான் இருக்குமா? அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ராக்னராக்னு ஒரு மேட்டர் இருக்குங்க. எப்படி கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி ராக்னராக்ன்றது நார்ஸ் மெத்தாலஜியில் எண்ட் ஆஃப் வேர்ல்டு வந்துட்டு குறிக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக அந்த 2 வீடியோவில் பேசியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த ஒன் பீஸ் வேர்ல்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ தேர்ஸ் கான் பி அ லாட் ஆஃப் லோட். ஸோ இதில் தான் கண்டிப்பாக எல்பாஃப்ல நடக்கும் நான் ஃபீல் பண்ணுற விஷயங்கள். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் அனிமே கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ்.